அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்காக உமக்கு முன்பாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்கள் அனைவரோடும் ஆண்டவர் பேசும். இந்த வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையிலே, ஆகையால் இனி சம்பவிக்க போவதைக்கு எல்லாம் நீங்கள் தப்பி, இனி சம்பவிக்கல, சம்பவிக்க போகிறது. அதனால நீங்கள் தப்பி, அதாவது அந்த விதமான சூழ்நிலைக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன அந்த தகுதின்னா, எப்பொழுதும் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் இன்று சொல்ல போற செய்தி 3 பிரிவா இருக்கும். இது கொஞ்சம் கருகலானது, ஆனால் சபைக்கு அறிய வேண்டியது. பலரும் இவைகளை விட்டு விடுகிற காலமா இருக்கிறது. இவ்விதமான வார்த்தைகளை சொல்வதற்கு போதகர்கள் தயங்கி கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. ஏன்னா ஜனங்களை அப்படியே சோப்பு போட்டு தழுவி குட்டி கூறா பவுடர் போட்டு நீ அழகா இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுகிற காலத்துக்குள்ளே எல்லாருமே வந்து விட்டார்கள். என்னையும் சேர்த்து தான். நானும் அப்படி கொஞ்சம் காலம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியாம நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் கேட்டா, டேனியல் பாஸ்டர் இப்ப இல்லையோ அப்படின்னு கேட்டார். இல்லப்பா, உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்க வார்த்தைகள் ஏகப்பட்ட தவறுகள் இருக்கிறது. ஒரு பிரசங்கம் கேட்டா அவ்வளவு இனிமையா இருக்குமே, இப்பொழுது அப்படி இல்லையே, ஒரு புத்துணர்வு இல்லையேன்னு சொல்லுகிற கேள்வி அந்த ஆள் உள்ளத்துல இருக்கு. என்னுடைய ஆதி நாட்கள்ல நான் பண்ணின பிரசங்கத்தை கேட்ட மனுஷன் இப்பொழுது அவர் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிதான் நான் யோசித்தேன். நான் வரும்பொழுது பாஸ்டர் அவர்கள் ஜெபத்துல சொன்னார்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் கண்டித்து உணர்த்துவார். நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாவம் என்பற காரியம் என்பது என்னவென்றால், இயேசுவை விசுவாசிக்காமல் போகிறதுதான் பாவம். நீங்க கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் அசுத்தங்களை பார்ப்பதும் அது மட்டுமில்ல பாவம். இயேசுவை விசுவாசிக்காமல் போகிறது தான் பாவம். நான் சொல்லுங்க, கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் இயேசு எனக்கு உதவி செய்வார் என்கிற காரியத்தை விசுவாசிக்காமல் போகிறது தான் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அதனாலே நான் இன்று ஒரு 3 பிரிவாய் பிரிப்பேன். அது கொஞ்சம் எவ்வளவு தூரம் ஓடுமான்னு தெரியாது, நான் சொல்லுகிறேன். 3 பிரிவாய் பிரிப்பேன். 1, அவர் வரும் நாளிகை. நாம் எதிலே விழிப்பா இருக்கணும். 2, நாம் இப்பொழுது அவருக்கு முன்பாக எப்படி நின்னா வருங்காலத்தில் இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க முடியும் என்கிற 3 பிரிவை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒவ்வொரு பிரிவும் 3 மணி நேரம் பேசணும். நேற்று தொந்தரவு இல்லாம இருந்து நீ தொந்தரப்படுத்துது, பரவாயில்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள், இது ஒவ்வொன்றும் பெரிய பாடம். ஆனா அத்தனையும் நான் ரத்தின சுருக்கமா சுருக்கி
சொல்ல போறேன். நீ எப்படி விளங்கி கொள்ள போறீங்களோ அது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பாக நான் ஓரளவு சொல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை தருவாராக. கவனித்துக் கொள்ளுங்கள். நான் முதலாவது எதுல விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜெபம்னு சொல்லியிருக்கிறேன். ஜெபத்துல எதுல விழிப்பா இருக்கணும் அதை நான் முதலாவது சொல்லிட்டு, இரண்டாவது ஆண்ட வருகிற காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற 4 குறிப்பு இருக்கு, எழுதப்படாத 2 குறிப்பு இருக்கு. அதையும் சொல்லி கதை சித்தமானால் ஒருவேளை இந்த செக்ஷனை முடிப்புக்கு இவ்வளவுதான் முடியும்னு சொன்னா முடிச்சிடுவோம். அடுத்த செக்ஷன்ல இந்த பகுதியை தொடர வாய்ப்பு இருந்தா, நான் அப்படி தொடர ஆள் இல்லை, ஆனா என்னன்னு தெரியல, இந்த செய்தியை உங்களுக்கு முழுமையா சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பிரயாசம் எடுக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இங்க சொல்லப்பட்ட வார்த்தையை நானே வாசிக்கிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போவதற்கு எல்லாம் நீங்கள் தப்பி, கவனிங்க, இனி என்ன சம்பவிக்கும் என்பது சொல்கிறேன். வஞ்சிப்பார்கள். முதல் பகுதி வஞ்சிப்பார்கள். கவனிங்க, பின்மாற்றமா போகிறவன் ரட்சிக்கப்படுவான், வஞ்சனைக்குள் போகிறவன் ரட்சிக்கப்பட மாட்டான். பெரிய பெரியவர்கள் நீ வஞ்சிக்கப்படுறாங்க. பெரிய பெரியவர்கள் இப்போ ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அவங்க கூடி பேசுவதுதான் ஆராதனை சொல்லி வந்திருக்காங்க. 2 பாட்டு பாடுவாங்க, ஆனா சோத்திரம் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற மிக முக்கியமான வார்த்தை கர்த்தராகிய இயேசுவே சோத்திரம் சொல்லுவாங்க. இது வஞ்சிக்கிறது. அடுத்தது பிதாவையும் இயேசுவையும் சொல்லுகிறதா கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி. இயேசுவை மட்டும் சொன்னா வஞ்சக ஆவி, அல்ல பிதாவை மட்டும் சொன்னா வஞ்சக ஆவி. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அடுத்தது நீங்க ஜெபம் பண்ணாண்டா, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டா, வானம் பூமியும் கர்த்தருடையது, அதனால நீ கர்த்தர் கொடுக்காண்டா அப்படிங்கிற உபதேசங்கள் பெருகிட்டு. அதனால இவைகளுக்கு தப்பி, இவைகளுக்கு தப்பி நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணி விழித்திரு. நான் இப்ப சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற சபைகள், உங்க சபையை நான் சொல்லல, நான் பல தரமும் அங்கங்க போயிட்டு வருவதனால நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, சபையில நல்ல கொழுந்தோட்டு எரிய வேண்டிய திரிகள், நேரா எரிய வேண்டிய திரிகள் சைடாக மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்னை ஊற்றுகிறார், என்னை ஊற்றுகிறார். ஆனாலும் அவருக்கு நேரா எரிய வேண்டியது எரியவில்லை. அடுத்தது எப்பொழுதும் அது ஒளி இடித்து பிழிந்த ஒளிவேனை ஊற்றப்பட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இடைவிடாமல் இயேசுவையும் பிதாவையும் ஸ்தோத்திரங்களையும் ஆவியானவரையும் அடிக்கடி நம்முடைய நாவில் மனதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறதா தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறதுக்கு அடையாளம். ஆனால் இன்றைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் ஆண்டவரை பார்த்து விட்டு மீதி நேரங்கள் அத்தனை உலகத்துக்கு நேராக மனிதனை இழுத்து கொண்டு போகிற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆதலால் நாம் தப்பி பிழைப்பதற்கு சபை செய்ய வேண்டிய என்னன்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அவருக்கு முன்பாக நிற்க, இதுதான் அத்தாட்சி, இதுதான் அடையாளம், இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட தன்மை. இங்கே அந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிற சபையானது கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கண்டிப்பாக முன்னே நிற்பதற்கு இந்த சபை தேவனுடைய மக்கள் ஆயத்தப்படுகிறார் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. இப்பொழுது 3 காரியத்தில் விழிப்பு வேணும். வாசித்து விடுவோம். கொலோசியர் 4:2. கொலோசியர் 4:2.
இந்த ஒரு மைக் இருந்தா கொஞ்சம் தம்பி பின்னால மைக் இருக்காமா எடுத்து தயவுசெய்து என்னன்னா ரெக்கார்ட் ஆகுது, அதனால சொல்லுறது என்ன சொல்லுங்க வாசிக்க. இடை பரவாயில்லையா, மைக்கோட சூப்பரா இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஜெபத்தில் விழித்திருங்கள். இப்ப நம்ம ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணீங்களா? மொத்த குறிப்பும் சொல்லியாச்சு. இந்த செக்ஷன்ல ஒரு 10-20 குறிப்பை சொல்லியாச்சு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்களா? பாஸ்டர் எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி சோத்திரம் பண்ணியாச்சு. ஆனா நீங்க அதோட சேர்ந்து சோத்திரம் பண்ணீங்களா? ஒரு மாதிரி தலையாட்டுதிய நம்புதேன். ஆனா சிலரு எப்படி 10 பேர் 15 பேர் சோத்திரம் பண்ணுவா, நம்ம சும்மா எடுத்துக்கிடுவோமே அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ஜெபத்துல விழிப்பு. சபையில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் சொல்லப்படும் பொழுது அதற்கு கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்போ ஜெபத்தில் எப்படி இருக்க வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் இன்னொரு காரியம் சொல்லி விடுகிறேன். நீதிமொழிகள் 8:17. நீதிமொழிகள் 8:17 கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். அப்ப கவனிங்க, சபை செய்ய வேண்டிய பிரதானமான வேலை அதிகாலையிலே தேவனை நாம் தேட வேண்டும் என்பதை பரலோக நம்மிடத்திலே மிக எதிர்பார்க்கிறது. இந்த வகையில் யாராவது இந்த ஜெபத்திலே அதிகாலை எழும்ப உங்களுக்கு முடியல, முன்னால மாதிரி எனக்கு ஜெபிக்க முடியல, நேற்று ஒவ்வொருல 2 அக்காவார் அழகான வார்த்தை நான் இங்க சொன்னதுக்கு பதில் அங்கே கிடைச்சது. விளங்குதா? ஒரு அக்கா வந்து கண் கலங்கி அழு சொன்னாங்க, பாஸ்டர் காலை எழும்பி ஜெபிக்கவே முடியல, ஜெபத்தை விட்டு 6 மாசம் ஆச்சு. ஆனா நான் அங்க ஒரு அடையாளத்தை சொன்னேன், எனக்கு ஆண்டு காமிச்ச அடையாளத்தை சொன்னேன். அதுக்கு சொல்லி நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி அழிச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் மீண்டும் அதிகாலை ஆண்டவரை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி. அவ விழிப்பு என்பது என்ன? இன்னைக்கு உள்ள அதிகாலையில நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபித்திருக்கிறதா விழிப்பு. ஆனா ஜெபம் பண்ண வந்திருப்போமானா நம்முடைய என்ன இல்லை, விழிப்பு இல்லை என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. 119 சங்கீதம் 118 வசனம். 119 148 வாசிங்க. 148 வாசிங்க. கவனிங்க, திருமாசிமா வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னே கவனிங்கள், என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சில இரவுகளில் கையில் பக்கத்தில் பைபிள் இருக்கும், டைரி இருக்கும். நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். ரொம்ப நேரம் படுக்க முடியாது, ஆனால் படுப்பேன். படுத்த பிற்பாடு திடீர்னு ஆண்டவர் சில வார்த்தைகள் சொல்லுவார். சொன்ன போது எடுத்து டைரியை உட்காந்து எழுதிடுவேன். எழுதிட்டு அது ஒருவேளை 2 மணியா இருக்கலாம், 1 மணியா இருக்கலாம், சில மணி நேரங்கள் இருக்கலாம். ஆனால் எழுதி வச்சுட்டு இப்போ அதிகமா தூக்கம் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஆண்டவர் கிருபையாய் தாங்குற கடந்து வரும், அது வேற விஷயம். அதுக்காக உங்களுக்கு தூக்கம் வராம இருக்க கூடாது. நீ நல்லா தூங்குங்க. 4 மணிக்கு எண்ணீங்க, அது போதுமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன போல நீங்க கஷ்டப்படணும்னு நான் விரும்பவில்லை, ஆலோசனை. ஆனா என்னன்னா, ஜெபிக்க விழிப்பு. காலையில வசனத்தை தியானிப்பதற்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு விழிப்பு. கவனிங்கள், ஒரு பறவைக்கு பறக்கணுமானா 2 ரெக்கை வேணும். ஒரு ரெக்கை சரியா இருந்து இன்னொரு ரெக்கை சரியில்லைன்னா பறக்க முடியாது. நான் இந்த பூமியை விட்டு
தேவனுடைய ராஜ்யத்துக்கு மத்தியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதிகாலையிலே விழித்து தேசமத்திலே ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குமானால் ஒரு பகுதியிலே வெற்றி, ஜெயம், முன்னேற்றம், ஆயத்தம். அடுத்த பகுதி, கர்த்தர் நம்முடைய கையிலே எழுதி கொடுத்த இந்த வசனத்தை அந்நிய காரியமாக எண்ணுகிற ஆவிக்குரிய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். வசனத்தையே வாசிப்பதில்லை, பைபிளையே எடுப்பதில்லை, புதிய ஏற்பாட்டில் வசனங்களை சிந்திப்பதும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை ஒரு முறை நீ வாசிப்பையானால், அதை தியானிப்பையானால், உனக்கு அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு தேவன் ஏற்பாடு பண்ணி நடத்துவதற்கு ஏதுவாய் மாறு. அல்லேலூயா. அப்ப ரெண்டு வகையில விழிப்பு, ஜெபத்துல விழிப்பு, வசனம் தியானிக்கிற விழிப்பு. சரி, நான் இந்த பகுதியில விட்டு அடுத்த ஒரு பகுதிக்கு ஏறாய். உங்களுக்கு இது நிறைய இருக்கு, ஆனா நான் எல்லாத்தையும் லேசா மட்டும் சொல்லிவிட்டு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதுக்காக தான் நான் வேகமா இதை விட்டு கடந்து போறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள். உங்கள் எதிராளியான பிசாசானவன் போல் எதுக்கு விழிப்பினா, கவனிங்க, உங்களை விழுங்க ஒருத்தர் சுத்திக்கிட்டே வரான். உங்களை ரொம்ப நேசிக்கிறவன், ரொம்ப நேசிக்கிறவன், சுத்தம் சொல்லலையா, விழுங்கி வச்சுக்கிடுவான். அவ்வளவுதான். அப்படின்னா என்ன? ஜீவன் போகாது, பட் செயல்பட முடியாது, கை கால் செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கான் பைபிள்ல, யோனாவை மீன் விழுங்குச்சு, நடந்தானா? ஓடுனானா? கை கால் அசைச்சானா? முடியாது. ஆனா வாய் மட்டும், இருதயமோ அது. இப்ப பலருக்கு இதே நிலைமை தான், விழுங்கி வச்சிருக்கான். நல்ல கவனிச்சுக்காங்க, எதிராளியினுடைய தந்திரங்களை அறிவதற்கு நாம விழிப்பு வேணும். என்ன வகையில பிரதர் இருக்கிறாங்க, இவங்க எப்படி விழுங்கணும் அப்படின்னு தெரிஞ்சா கரெக்டா விழுங்கிடுவான். இவ என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியாது. என்னைய மனங்கடிக்கிற ஒரு இடம் இருக்கு. என்னன்னா, இந்த கன்னியாகுமரி வந்தா 3 பாயசம் கொடுப்பாங்க. 3 பாயாசம். எனக்கு சுகர் சல்லுன்னு இருக்கு. பாயசம் கண்ட உடனே கை கால் மிரளும். ஆமா, தோதரம் 3 இது உழைக்கிறோம். நான் நல்ல மனுஷன் தான், சுத்தம் தான், ஜெபிக்கிறவன் தான். ஆனா சத்துரு இதை கொடுத்தவன் சாப்பிட்டுருவான், சீக்கிரம் போயிடுவான் அப்படின்னு கவனம் வச்சு அது கால் செய்யுது. அதனால நான் இப்ப கல்யாண வீட்டுக்கே போறதில்லை, நிப்பாட்டியாச்சு. கதிர் சோதனை கவர் மட்டும் போகும், ஏன்னா பிள்ளைகள் 2 பேரும் போயிட்டு வருவான். அதுல என் பையன் சின்னவன் ரொம்ப எச்சரிப்பா இருப்பான். பாயாசம் யாராவது தெரியாத நான் தந்துட்டா குடுங்கப்பான்னு புடுங்கிடுவான் என்னை விட்டு. அவ்வளவுதான். அவன் என்னை காக்கணும், கொஞ்ச காலம் அந்த உலகத்துல வாழணும், கத்திரிக்காய் ஜீவிக்கணும் விரும்புதான். அதனால அவன் செய்யறான். ஆனா அவன் செய்யறது எனக்கு பிடிக்காது. உண்மைதான் சொல்றேன். ஏன்னா என்னை விழுங்குவதற்கு அது போதும். நான் இன்னொரு பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், சக்க பழம். ஆமா, இருக்கிறதுல கை சுகர் அதுதான். 1 2 சாப்பிட்டாலும் ரொம்ப பிரச்சனை தான். ஆனா அதையும் நான் சில வேளை சாப்பிட்டுருந்தேன். ஆனாலும் கர்த்தர் தான் காக்கிறார். நான் யோசிக்கிறேன், நீ ஏன் தொண்டையில கத்தி வைக்காம உட்காந்துருக்க? பிரசங்கிரனா ஆகாதவனாய் போகாதபடிக்கு உன்னை கீழ்பட்டு சொல்லியிருக்கிற. நீ ஏன் டேனியல் ஊருக்கு பிரச்சனை பண்ணுகிற, உபதேசம் பண்ணுகிற, 200 ஊழியக்காரங்களுக்கு மாசம் தோறும் பிரச்சனை பண்ற, இதெல்லாம் நீ செய்யும் போது உனக்கு ஏன் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு கர்த்தர் என்னை உணர்த்துகிறார். கவனிங்கள், அவனுடைய தந்திரம் ஈஸியா நம்மளை விழுங்கிடும். சரி, உங்களை சொல்றேனே, நீங்க இந்த துணிமணியில எடுக்கிறதுல
கெட்டிக்கார ஆட்கள். 100 சேலை இருந்தாலும் ஒரு சேலை புதுசா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களை துணிமணிலேயே விழுங்கிடுவோம். கடைக்கு போனா 10 நிமிஷம் போதும் ஒரு சேலை எடுக்கிறதுக்கு. ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம், நான் வேற யாரும் சொல்ல, எங்க அண்ணால கடையில் விட்டு அம்மா 2 துணி எட்டுவான்னு சொல்லியாச்சுன்னா இங்க இங்க ஏதாவது போலீஸ்கார பூன்னு ஊதுவான், சீக்கிரம் போயாப்பா, சார் கொஞ்சம் பொறுங்க சார், உள்ள ஆளு போயிருக்கு, வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வேண்டிய இருக்கேன். நான் என் வீட்டு அடக்க சொல்றேன். காரணம் என்னன்னா, கண்களுடைய காரியத்துல திருப்தி இல்லை. இது போல சத்துருடைய தந்திரங்களை அறிவதற்கு எனக்கு உங்களுக்கும் விழிப்பு தேவை. எத்தனையோ சொல்லிவிட்டு போலாம். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி விரும்புகிறேன். 12 வெளிப்படுத்தல 12:10. ஒரு ஆள் 2 கொரிந்தியர் 2:11. கவனிங்கள், விழுங்கிறவன் என்ன செய்வான்னா குற்றம் சொல்லுவான். கவனிங்க, ஒரு 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 ஊழியர் கூட்டத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களா ஜெபம் பண்ணணும். அப்போ ஒரு பாஸ்டர், நல்ல மனுஷன், நல்ல ஆளு, நல்ல சுபாவம் உள்ள ஆளு, அவர் எழும்பி போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, என் பேரை சொல்லாமல் சொன்னார். அவங்க 2 பிள்ளைகள் வராங்க. பிள்ளைய கொண்டு தூக்கி அப்பாவை கொண்டு பிரசங்கப்படுத்தி தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் கார்ல போய் தூங்கிடுறாங்க. சொந்த குடும்பத்தை நடத்த முடியாதவன் ஏன் பிரசங்கம் பண்ற, என்னை பார்த்துக்க எதிர்த்து பேசுற வழங்குதா பண்ணிட்டு ரொம்ப பீத்தல் பண்ற பிரசங்கத்துல அப்படின்னு சொல்றாரு. ஏகப்பட்ட ஆள்கிட்ட கூடியிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு நேரம். அடுத்து நான் ஜெப குறிப்பு நடத்தணும். அன்னைக்கு நான் நடத்தலை. அந்த நடத்திப்புக்காரர் நீங்க நடத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டார். முதிர்ந்த ஆள் நடத்தாண்டா, சரி நான் விட்டுட்டேன். ஆனா இன்னொரு ஜெப குறிப்பு ஒரு ஆள் நடத்தினார். அவரை பற்றி கரெக்டா பேசி முடிச்சிட்டார். அந்த பையன் மாறாது வெளியே களைப்பா தூங்குதான், நீர் உள்ளே தூங்குறீர். அவன் கீபோர்டு போடுற பையன் அதை கிளியரா சொல்லிட்டான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உம்மை கண்ணில் உத்தரம் இருக்கு, இன்னொரு கல்ல திரும்ப எடுக்க பார்க்கிறேன்னு சொல்லி, அவ்வளவுதான். அது அவர் போயிட்டார். எங்க அண்ணாள் அங்க இருக்கிறார். நான் ஜோமட்டே இருக்கேன். ஆண்டவரே, எங்க அண்ணால பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, ஏசப்பா கிருபை செய்யுங்கப்பா, ஏத்து வந்து கேட்டக்கூடாது ஐயா அவள் சொல்லிக்கிட்டு நான் உட்கார்ந்துட்டு ஜோமட்டே இருக்கேன். என்னுடைய உள்ளத்தை துக்கப்படுத்துவதற்கு சத்துரு என்னை போல நல்ல திறமசாலியான ஒரு ஊழியக்காரனை கையில் எடுத்து என்ன கீழ்படுத்த பார்க்க, நான் அதை கண்டுகொண்டு அப்படியே விட்டுட்டேன். கேட்கவே இல்லை. அவர் என் முன்னால நான் கார்ல உட்கார்ந்தும் போது என்னை பார்த்துட்டு போறாரு. நான் கேட்கவே இல்லை. நான் கேட்ப எதிர்பார்த்தார், கேட்கவே மாட்டேன். நான் இந்த உலகத்துல கண்ணமூடு வரையிலையாவது அதை இயேசு கிறிஸ்து வருகையிலாவது போகும் வரையிலும் நான் கேட்கவே மாட்டேன். கேளுங்க, உங்களை குற்றப்படுத்துற ஒரு ஆளை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு ஆளை குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிடுவா அப்படின்னு போறதுதான் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து நீங்க ஜெயிப்பதற்கு இடமா மாறும். சொல்லிட்டானே, இப்படி பண்ணிட்டானே என்னை நினைச்சு நீ வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். அதே தான் திரும்ப திரும்ப வரும். ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுத்துருவான். இப்ப உங்களுக்கு புரியுதா சத்துடைய தந்திரங்கள் என்ன என்பது விளங்கிட்டா அப்ப கதை சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2:11. வாசிங்க.
ஆ ம் ஆ ஆ ஆ கவனிங்க கவனிங்க. இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. சத்துருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்ப என்னன்னா, அவருடைய உள்ளத்துல ஒரு ஆள் இல்லாதனால ஆவியில சமானம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இதாக அல்லேலூயா. நான் இப்ப நேற்று நீங்க பக்கத்துல இல்லை, நீங்க பக்கத்துல வந்திருக்கீங்க. அதாவது என்ன நடந்துக்குன்னா, நம்ம பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு வரலையே அப்படிங்கிற எண்ணத்துல நாம அந்த ஆறால நினைக்கவே கூடாது. ஏன் வரல, எதுக்கு வரல அப்படி நினைக்க கூடாது. அது தந்திரம். நமக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்காக நாம் இருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கை நடந்த சமம் சொல்லுறேன். திருக்குறங்குடி ஆறாணையில நடத்தி கொண்டிருக்கும் போது கண்ணே திறக்க மாட்டேன். ஆனா ஒரு அக்கா வந்துட்டா வரலையான்னு பார்க்கல, அது மட்டும் கண் திறப்பேன். அந்த அக்கா பேர் எஸ்தர். யார் எஸ்தர் இருந்தா மன்னிச்சுக்காங்க, வளர்ந்துதா. அது டீச்சர், எனக்கு ஹெட் மாஸ்டரா இருந்தவங்க. அவங்க அன்னைக்கும் டீச்சரா இருந்தாங்க. அந்த அம்மா தான் பெரிய பணக்காரி. எப்பொழுதும் பெருந்தொகையை கத்தரிக்காய் கொடுப்பாங்க. நான் ஆராதனையில அந்த அக்கா வந்துட்டான்னு பார்ப்பேன். வந்துட்டுனா அவ்வளவுதான், எனக்கு ஆராதனை நிறைவாயிரும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, டேய் அந்த அக்கா வந்துட்டா வரலன்னு பாக்கிய, நான் ஆராதனைக்கு வந்தேனா வரலன்னு பாத்தியா அப்படின்னா. அன்னையோட ஆடியன்ஸ பார்க்கிறத நிப்பாடிட்டேன். கண்டிப்பா ஊழியக்காரன் எல்லா விசுவாசியும் வர விரும்பு உண்மை, எதிர்பார்க்க உண்மை. ஆனா ஆண்டவரை பார்க்க நேரத்துல ஒரு ஆளை பார்க்க வரலையே அப்படி நினைப்பது சாத்தானுடைய தந்திரம். உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரியுதுல்ல? அதான் அப்படிப்பட்ட தந்திரங்களை அறிந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒன்று, ஜெபத்திலே வெளிப்பார்க்க வேண்டும். 2, எதிரியான சாத்தானுடைய தந்திரங்கள் செயல்பாடுல விழிப்பார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது, ஒன்று கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13 வசனம். திருமாசிமா விழித்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள். என்ன பட்டிருக்குன்னா, விசுவாசத்துல விழிப்பார்க்கணும். சொல்லலேலூயா. எதுல விழிப்பார்க்கணும்? விசுவாசத்துல. இப்போ 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம். அண்டர்லைன் கவனிங்க. பின்னால தம்பிமா 2 பேர் கவனிங்க. திருமாசிக்கா இப்பொழுது, இப்பொழுது பிரசன்ட், இப்பொழுது நம்பிக்கை, அன்பு. கவனிங்க, இது நம்ம கிட்ட இன்னைக்கு நிலைத்து நிற்குதா? இது நிலைத்து நிற்காத அளவுக்கு சோதனை வரும். விசுவாசத்தை நம்ம விட்டு எடுப்பதற்கு, நம்பிக்கை எடுப்பதற்கு, நம்மளுக்கு இருக்கிற தேவ அன்பை நம்ம விட்டு எடுப்பதற்கு அது சத்துரு போராடுவான். ஆனா நிலைத்து நிக்கணும். இது 3 பரிசிக்கப்படும், சோதனைக்குள்ள போகும். யோபுடைய வாழ்க்கையில இந்த சோதனை வந்துச்சு, பவுலுடைய வாழ்க்கையில வந்துச்சு, தாயுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அது நிலைத்து நின்னுச்சு. ஆனா பலருக்கு நிலைத்து நிக்கல. இப்பொழுது உங்களுக்குள்ளே இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. சரி, விசுவாசம் என்றால் என்ன? 3 சொல்றேன். பொதுவான விசுவாசம் அது எல்லாத்தையும் இருக்கும். எல்லா உலகத்துல அத்தனை மக்கள்கிட்டையும் இருக்கும். இப்போ ஒருத்தன் கவனிங்க, சேவ் பண்ண போறான். அவன் கத்தியை எடுப்பான். எடுக்கும்போது தலையை அறுத்துவானா உட்காந்துருப்பான். சுத்தமா வேலையை முடிப்பான்டா அவனா உட்காந்துருப்பான். அப்ப நம்பிக்கையோட உட்காந்துருக்கான். பல கோடி பிரபுக்கள்லாம் உட்காந்துருக்கான். அவன் கத்தி எடுத்த உடனே
நம்ம பயம் வருதா? வரல. அப்போ அது விசுவாசம். அடிப்படை விசுவாசம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் மீட்பர், இயேசுதான் என் குல தெய்வம், அவர் தான் ரட்சகர் அப்படிங்கிறது அடிப்படை விசுவாசம். அடுத்தது நடைமுறை விசுவாசம். வேகமா சொல்லுது. நடைமுறை விசுவாசம் என்னவென்றால், உங்களுக்கு அன்றாட தேவையை கர்த்தர் சந்திப்பார் என்பது நடைமுறை விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இன்னைக்கு உங்ககிட்ட நிலைத்து நிற்கா பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் தெரியும். சரி, ஒன்று. அடுத்த நம்பிக்கை. விசுவாசம் என்பது பிரசன்ட்ல இருக்கிறது, நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் உண்டான காரியம். நாளை, அதுக்கு மறுநாள், நீண்ட காலம், அதுக்குள்ள எதுனா நம்பிக்கை தான். சரி, அன்பு. அன்பு இது இம்மையிலும் தேவ அன்பு நம்முடைய இருக்கணும். ரோமர் 5:5 இருக்கு, வாசிக்காண்டா. தேவ அன்புடைய இருதயத்தில் எச்சப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு எனக்கிட்ட நிலைத்திருக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு உண்மையாகவே திரளான பாவத்தை மூடும். ஆனா இந்த ஒண்ணுதான் இங்கேயும் பரலோகத்திலையும் ஒன்று போல் இருக்கிறது. சொல்லலேலூயா. பரலோகம் போகும்போது விசுவாசம் வேண்டாம், நம்பிக்கை வேண்டாம், ஆனா பட் அன்பு இருக்கணும். அப்ப இங்கேயும் நிலைத்திருக்கணும், அங்கேயும் நிலைத்திருக்கணும். நல்ல கவனிச்சாங்க. நீங்க அன்பா இருக்கீங்களாங்கிறதுக்கு உங்க மனசாட்சியில நீங்களே பிறகு காட்டு பாருங்க. ஆண்டவருக்கு அன்பா இருக்கீங்களா என்பதற்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்போ 3 காரியம் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னாலும் என்ன வாங்கிய ஜபத்துல விழிப்பா இருக்கணும். 2வது, சாஸ்திரனுடைய எதிரியான காரியத்துல விழிப்பா இருக்கணும். 3வது, விசுவாச வாழ்க்கையில் நான் விழிப்பா இருக்கணும். நல்ல கவனிச்சா. நான் இந்த விழிப்பை சொல்லிட்டேன். ஆனா இப்ப அடுத்த பகுதிக்கு நேராக உங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மார்க் 13:37 வாசிங்க. திரும்ப வாசிமா. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இந்த பகுதியை நான் உங்களுக்கு என்ன காரியத்தில் விழித்திருக்க வேண்டும் என்பதற்கு அந்த வசனங்களில் கோடிட்ட 7 காரியத்தை சுருக்கமா சொல்லிட்டு ஒரு வசனத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை விளக்கி தரேன். கவனிங்கள். எச்சரிக்கையா இருங்கள் 33. அப்புறம் ஜெபம் பண்ணுங்கள் 33 தான் இருக்கு. அப்புறம் கவனிங்கள், வேலை செய்யுங்கள் அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்கு. காவல்காரனா இருங்கள் அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்கு. அதுக்கப்புறமாக எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அதுக்கப்புறமாக செயல்படுங்கள், அப்புறம் அவர் சொல்வதை கேளுங்கள். 7 காரியத்துக்காக ஆண்டவர் விழிப்பா இருக்கும்படி சொல்றார். நான் இப்போ கவனிங்கள், ஆண்டவர் வருகிற வேலையை குறித்து அங்க குறிக்கப்பட்டிருக்கிற 4 நேரம் இருக்கு. 4 நேரம் அல்ல 4 சந்தர்ப்பங்கள். அதே 13ஆம் அதிகாரத்துல 35 வசனம். அப்படியே விழித்திருங்கள், ஏனெனில் சாயங்காலமோ நடுராத்திரியிலோ சேவல் கூவு நேரத்திலோ எப்பொழுது வருவார் என்று. கவனிங்க, இந்த 4 வேளையிலும் சாயங்காலம் சொல்லுங்க கொஞ்சம், சாயங்காலம், நடுராத்திரி, சேவல், காலை, எப்பொழுது, அதுல குறிப்பிடப்பட்ட 4 டைம் சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவா. சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூவு நேரம், காலையிலோ
குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான அம்சத்தை காட்டுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். இதுல வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த 4 நேரத்தையும் ஜெயித்தவனாக இருக்க வேண்டும். சபை இந்த 4 நேரங்களையும் ஜெயித்திருக்க வேண்டும். ஒன்று சாயங்காலம். அதுக்கு அடையாளம் என்னன்னா வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 30:5, சங்கீதம் 30:5. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். கவனிங்கள், சாயங்காலத்தில் என்ன தங்கும்? சொல்லுங்க. அழுகை தங்கும். ஏன்? நாளைக்கு ஒண்ணும் இல்லையே, நாளை எப்படி செய்வது, நாளை பிள்ளை ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு உள்ளத்துல வச்சு அழுகை வந்துடும். இப்போ என்ன சொல்றாருன்னா, அப்படி சம்பவம் உன்னை தீட்டுப்படுத்துமானால் அதை நீ ஜெயிச்சாதான் நீ வருகைக்கு வர முடியும் சொல்லுகிறார். அப்போ சாயங்காலம் என்பது அழுகை ஒண்ணு. அடுத்த வசனத்தை வாசிக்க போறோம். ஏசாயா 17:14. ஏசாயா 17:14. ஏசாண்டவரே என்னம்மா போது சாயங்காலத்தில் என்ன உண்டாகும்? கலக்கம் உண்டாகும். அப்போ நல்ல கவனிங்கள், அழுகை இருக்கிறவனும் கலக்கம் உள்ளவனும் வருகைக்கு போக முடியாத சூழ்நிலை. உன்னை சாயங்காலம் அழுகையும் கலக்கமும் உன்னை தீட்டுப்படுத்துமானால் நீ விழிப்பாய் இருந்து ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு ஆண்டு சொல்லுறார், ஜெபம் பண்ணிட்டா நீ ஜெயிச்சிடலாம், அதை இதையும் பார்க்காத, ஜெபம் பண்ணு. இது கவனிங்க, துக்கம் வேதனை சஞ்சலத்தோடு சாராள் மரித்த போது ஈசாக்கு கவலைப்படுறான். ஆனா சாயங்காலம் ஆன போது அவன் தியானம் பண்ணி முறையிடுகிறான். அப்பொழுது அவன் அம்மாவுக்கு உண்டான துக்கம் அவனை விட்டு நீங்கிறது. உங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு இந்த வசனங்களை நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற கலக்கம், கண்ணீர், கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அது ஏதுவாகும். அப்படி ஏதுவாகும் போது நானும் நீங்களும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு அதுவே அத்தாட்சியா மாறுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நாம புரிந்து கொண்டு காரியங்களை நாம் செய்ய முற்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள். சாயங்காலமான போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண மலையிலே ஏறினார். கவனிங்கள், அந்த சாயங்காலத்தை ஜெயிக்க 2 காரியம் இருக்கு. ஒண்ணு தியானம் பண்ணு, இல்லைன்னா ஜெபம் பண்ணு. பண்ணிட்டீங்கன்னா நீ மனுஷகுமாரனுக்கு நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாக எண்ணப்பட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். சரி, அடுத்து என்னன்னா நடுராத்திரி. சொல்லுங்கள், நடு ராத்திரி. இது நடுராத்திரி ஒரு தேவ பிள்ளைக்கு உண்மையாகவே சோர்வு வருகிற நேரம், அல்லது தூக்கம் முழுமையா நித்திரையா இருக்கிற நேரம். இதை நானும் நீங்களும் தேவனாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி நாம் ஜெயித்து ஆக வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சுத்தமல்லேலூயா. கவனிங்க, இந்த நடுராத்திரியிலே ஏசாயா 62:2 வாசிங்க. ஏசாயா 62:2. கவனிங்கள், இந்த அருமையான சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மையான ஒன்று என்னவென்றால், கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடமா இருக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவதற்குரியதாய் மாறுகிறார்கள். இவர்கள் கவனிங்கள், நடுராத்திரியிலே தங்கள் தீவட்டிகளை கொழுந்தூட்டி எரிய பண்ணுகிறவர்களாய்
இருக்கிறார்கள். அதற்கு நீங்க அந்த மத்திய 25 அதிகாரத்தில் இருக்கு, நீ வாசிக்க கவனித்து சொல்லுங்கள். மணவாள் நரராத்திரி வருகிறார் என்று சொன்ன போது தீவெட்டிகள் எரிந்தன. அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவுக்குள் இருக்கிற இந்த ஆவியும் இந்த ஆத்துமாவும் இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியத்திலே கீழ்ப்படுத்தி ஜெயிக்கிறதாக இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை வீட்டு ஆள் வெளியே போயிட்டு உள்ள வரும் பொழுது வெளியே நின்று அம்மான்னு சொன்னா எந்திக்க கூடிய அளவு தான் படுத்துக்கணும். 10 முறை அம்மா அம்மா பாடும், அப்பா பரலோகத்தில் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், ஒரு விழிப்பு இல்லை. அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, நம்முடைய தீவெட்டி அணைகிறதா இருக்கவே கூடாது. நடுராத்திரியிலே தீவெட்டி அணைந்துடும். சொல்லலேலூயா. இப்ப கவனிங்க, அந்த 5 கன்னிகைகள் தீவெட்டியும் கொண்டு போறாங்க. நீ கவனிச்சாங்க, கூட என்ன கொண்டு போனாங்க? கூட என்ன கொண்டு போனாங்க? இந்த கூட இன்னும் 5 அம்மா இருக்காங்க கன்னியா, அவங்க உண்மையாகவே பரிசுத்தவாடி தான். ஆனா கூட என்ன கொண்டு போகல. சரி, இந்த சபையில நாளைக்கு இந்த சர்ச்சு ஃபுல் ஆகும். நேற்று இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, 10 மணிலேருந்து 4 மணி வரை இருக்கிறீங்க. இந்த நேரம் தான் நீங்க தேவனுக்கு முன்பாக கூடுதல் வேலை செய்கிற நேரம். இந்த நேரத்துல தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயை ஆண்டவர் தருகிறார். நான் உலகத்துல வேலை செய்யும் பொழுது ஓவர் டைம்னு ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க. 3 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் வேலை செய்யணும். எக்ஸ்ட்ரா வேலை செய்யும் பொழுது என்னுடைய சம்பளத்துல 3 மணி நேரம் கூட்டி தருவாங்க. 300 வாங்குறோம்னா 900 தருவாங்க. நல்லா கவனிச்சாங்க. நான் அதை விடவே மாட்டேன். மாச கடைசியில 30ஆம் தேதி 31ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க. அப்போ எனக்கு 2 பார்சல் இருக்கும். ஒன்னு ஓவர் டைம் உள்ள பார்சல், எழுத்தின்படியான சம்பளம் இருக்கும். எழுத்தின்படியான சம்பளம் குறைவா இருக்கும், ஓவர் டைம் சம்பளம் நிறைய இருக்கும். எல்லாருமே சொல்லுவான், என்னை பழைய பேரை சொல்லிட்டு, ஓட்டினா இவனை மிஞ்ச முடியாதுப்பா, வடையும் டீயும் குடிச்சுக்கிட்டு கண் விழிச்சிருவான் அது சொல்லுவான். எனக்கு என்னன்னா, எனக்கு கீழே 7 பிள்ளைகள் இருக்கு, அவ்வளத்தையும் நான் காப்பாற்றணும். அப்போ நான் அப்போ வேலை செய்யற கடமை இருக்கு. ஆதலால் தூக்கத்தை வெறுத்து அதிக நேரம் வேலை செய்து கூடுதல் சம்பளம் வாங்கி இருக்கிறேன். அதே போல ஒவ்வொரு மாசமும் இங்கே நடைபெறுகிற இந்த உபாசபத்துல அல்லது தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஜபத்துல கர்த்தர் நீங்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமூகத்துல கூடுதலான என்ன தருகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க நேரத்தையும் காரியத்தையும் செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் கூடுதலா என்ன தருகிறார். உங்களுக்கே தெரியாது, உங்க தீவெட்டி தானா எரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியல, நான் சொல்லி தருகிறேன். இப்பவும் இல்ல, கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நடந்த ஒலிம்பிக்ல 1500 மீட்டர் ஓட்டம் ஓடணும். ஆஸ்திரேலியாவில் உள்ள பையன் அவன் ஓடக்கு போயிருக்கிறான். ஓடுற அன்னைக்கு ஒலிம்பிக்ல ஞாயிற்றுக்கிழமை அவன் சொல்லிட்டான், முடியாது, நான் சர்ச்சைக்கு போயிருவான்ட்டான். உதர்னா சர்ச்சை ஓடிட்டான். அங்க நடந்த சர்ச்சில் ஆராயில கலந்து கொண்டு 3 மணி நேரம் உட்காந்துட்டு ஆராய்ச்சிட்டு முடிச்சு வந்தான். அவன் நாடே கேவலப்பட்டு போச்சு, காரி திப்பிட்டான். அவனை கூட்டி கொண்டு போன அத்தனை பேரும் அவன் முகத்தை பார்க்கல. 2 நாள் கழிச்சு 800 மீட்டர் ஓட்டம் இருக்கு. அது சொல்லுவா, இந்த 800 மீட்டர் ஓட்டத்துல என்னை ஓட விடுங்க அப்படின்ட்டான். அந்த கூடுதல் என்ன எப்படி கர்த்தர் கொடுக்கா என்பது உதாரணம் சொல்லித்தாரேன், என் மறக்கூடாது என்பதுக்காக. அவர் சொல்றாரு, அந்த ட்ரில் மாஸ்டர் சொல்லுவாரு, தம்பி நீ 1500 மீட்டர் ஓட்டம் ஓடிதான் நீ ஜெயிச்சவன், 800 ஓடி உனக்கு பழக்கம் இல்லை, நீ வேண்டாம், தோத்து போக, கேவலப்படுத்துறாத சொல்ல. இல்ல சார், வேற கொடுங்கன்ட்டான். அவ்வளவுதான், வேற கொடுத்தாங்க. ஓடி களத்தில் இருக்கிறான். 800 மீட்டர் ஓட்டம் 4 ரவுண்டு, 1500 மீட்டர் ஓட்டம் 7 ரவுண்டு. இந்த 4 ரவுண்ட்ல
ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஓடுகளத்துல பக்கத்துல ஆண்டவர் நின்னுட்டு, பிரின்ஸ் பயப்படாத, ஜெயிக்க போற, ஓடு அப்படின்னாராம். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்கிற வார்த்தைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை நம்பி இந்த 26, 27, 28 நீங்க வந்து முழங்கால் போடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க வெறுமையா திரும்பி போவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக பாடுகிற அத்தனை காரியத்துக்கும் பிரயாசத்துக்கும் கர்த்தர் உங்களை, சந்ததிகளை, பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால சொல்லுகிறேன், அந்த நேரத்துல நீங்க கலங்கி விடக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாராக. அப்ப நடுராத்திரியே கொழுந்துட்டு எரியணுமானா கூடுதல் எண்ணெய் வாங்கினா மட்டும்தான் எரிய விட முடியும். நடுராத்திரி விளக்கு அணைகிற நேரம். அப்படியான நம்ம ஜீவியத்துல கூடுதல் எண்ணெய் வாங்கும்போது நடுராத்திரிலே நம்மை ஆசீர்வதித்து அவரை பார்ப்பதற்கும் அவருடைய சமூகத்தை உள்ளே பிரவேசிப்பதற்கும் கர்த்தர் பாக்கியத்தின் கிருபையும் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நடுராத்திரி ஜபம் பண்ணி பாட்டு பாடினார். நடந்தது என்ன? கர்த்தரே வந்துட்டார். அல்லேலூயா. அங்க மற்ற எல்லா இடங்களையும் அவன் ஜெபம் பண்ணிருக்கான், பாட்டு பாடிருக்கான், அவ்வளவு பெரிய காரியத்தை காண முடியல. ஆனா ஆண்டவர் அப்போஸ்தலனுடைய 16ஆம் அதிகாரத்துல கர்த்தரே வந்து செயல்பட்டு ஆரம்பித்தார். அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். உங்களுடைய பிரயாசங்களை பார்த்து நிச்சயம் கர்த்தர் மெச்சிக்கொள்வதோடு கூட ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நான் அடுத்த பகுதிக்கு நேராக உங்களை நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தையை வாசிங்கள். அந்த சாயங்காலத்திலேயோ நடுராத்திரிலையோ அடுத்தது சேவல் கவனிங்கள். இந்த சேவல் கூவு நேரம் தெரியும், சிம்பிளா சொல்லுங்க, ஈஸியா சொல்லி போயிடலாம். நிறைய இருக்கு, எல்லாம் சொல்ல முடியாது. சேவல் கூவுற நேரம் மறுதலிக்கிற நேரம். பேதுரு அறிஞ்ச இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான், சபித்தான். அப்படின்னா மறுதலிக்காத படிக்கு நம்முடைய தேவனாய கர்த்தருக்குள்ளாக அந்த சேவல் கூவுற நேரத்தையும் நாம் ஜெயித்து தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அங்க வர கிறிஸ்துவ ஜீவியம் ஒருபோல போகாது, ஏறும் இறங்கும். எல்லா நேரமும் ஒரே புஷில போக முடியாது. ஆனா கவனிங்க, இறங்கும் போது நாம் கிறிஸ்துவை விட்டு விடாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பவும் கிறிஸ்துவை விட்டு விடுவோம்னா கல்யாணம் நடந்த அன்னையிலிருந்து ஒரு 6 மாசம் விட்டுருவாங்க. ஏன்னா புருஷனுக்கு என்ன வேணும், மனைவிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணம் நடந்த அன்னைக்கு 1997 செப்டம்பர் 30ஆம் தேதி நடந்தீங்களா, பாஸ்டர் தாமஸ் சொன்னாரு, டேனியல் கர்த்தரை மறந்துடாத அப்படின்னா. எனக்கு அது புரியல. இது மறக்கிற இடம், கர்த்தரை மறுதலிக்கிற இடம், விடுகிற இடம், உனக்கு நீ வச்சிருக்கிற அந்த சாரியத்தை எல்லாம் ஒதுக்கிற இடம். ஆனா விட்டுறாதன்னு சொன்ன. அப்ப எனக்கு புரியல. ஆனா கடந்து வந்த பாதையில தான் நான் கண்டுபிடிச்சேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி ஆனா சந்தோஷத்துல பலர் இயேசுவை விட்டுருவாங்க. அல்லேலூயா. நீங்க நேற்று ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்களோ? ஒரு வாரம் இப்படியோ கார் வாங்கிறாங்க. என் பையமா நின்ன நிலை என்ன தாங்க முடியாது. அவ்வளவு அழகா இருக்குப்பா, அவ்வளவு அழகா இருப்பா, எழுந்திட்டு போட்டுப்பா, எழுந்திட்டு போட்டுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ரத்தம் கொதிச்சு வெளியே வரக்கூடிய அளவுக்கு தூண்டி விடுறா 2 பேரும். நான் பேலன்ஸ் பண்ணி பழகிறதுனால நான் தப்பிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்குதா என்ன காரணம்? அவர் வாங்கிட்ட உண்மை. அவர் என்ன கஷ்டப்பட்டு வாங்கினாரோ, என்ன சூழ்நிலை வாங்கினாரோ தெரியாது. ஆனா அதே நேரத்துல சந்தோஷத்துல நாம் இயேசு விட்டுருவோம். நீ பாருங்க, இயேசுவை கூட்டிட்டு யோசேப்பு மரியாளும் பண்டிகை போனாங்க. பண்டிகையின் கழிப்புல இயேசுவை விட்டுட்டு வந்துட்டாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணிட்டாங்க. இயேசுவை பார்க்காங்க இல்ல, திரும்ப போனாங்க, தேவாலயத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப என்ன சந்தோஷத்துல ஒரு மனுஷன்
கர்த்தரை மறுதலிச்சிருவோம். அதனால் கவனித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நன்மை, ஆசீர்வாதங்கள், செழிப்பு, முன்னேற்றம் வந்தாலும் கர்த்தரை ஒரு காலம் மறுதலிக்க கூடாது. அப்ப சேவல் கூவு நேரம் மறுதலிக்கிற நேரம். ஹல்லேலூயா. அடுத்த ஒன்றை வேகமாக விளக்கிறது. அது ஒவ்வொன்றுக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் சொல்ல நம்ம சமயம் இல்லாதனாலே விளக்கி விடுகிறேன். காலை, காலை என்பது கவனித்துக் கொள்ளுங்கள், பாரம் நிறைந்த நேரம். காலை என்பது பாரம் நிறைந்த நேரம். அது எப்படின்னு சொல்லித்தாரு கவனிங்க. ஒரு காலை தொடங்கின உடனே பாரம் வரும். 3 விதமான பாரம் வரும். 3 விதமான பாரம். ஒன்று, நாம் இயேசுக்கு மேல் இறக்கி வைக்கிற பாரம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உடைமைகள், நம்முடைய பொருள், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய சபை, ஜனங்கள், அத்தனை பாரம் நம்ம வரும். பவுல் சொல்லுகிறார், சபையை குறித்த பாரம் என்னை நெருக்கி ஏவன் சொல்லுகிறார். அப்ப சபை குறித்த பாரம் ஒரு ஊழியக்காரனுக்கு வரும். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த பாரத்தை ஆண்டவருக்கு மேல இறக்கி வைக்கணும். சொல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப ஒரு பாரம் அவர் மேல் இறக்கி வைக்கணும். 2வது பாரம் கவனிங்க. உங்க சபையில இருக்கிற ஒரு ஆள் பலவீனமா இருக்காங்க, சுகவீனமா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க பாரத்தை நீங்க ஒருவருக்கொருவர் சுமக்கணும். ஹல்லேலூயா. கணவனுக்கு பலவீனமா மனைவி சுமக்கணும், மனைவிக்கு பலவீனமா கணவன் சுமக்கணும், அல்லது 2 பேருக்கு பலவீனமா பிள்ளைகள் சுமக்கணும். ஒரு விசுவாசிக்கு ஒரு பலவீனமா அடுத்த விசுவாசி சுமக்கணும். ஏன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அது கண்டிப்பா சபை செய்தாகணும். இன்னொரு பாரம் இருக்கு, நம்மை நெருக்கி சுத்தி நிற்கிற பாரம், பாவம். அதை நீங்க தள்ளணும். ஒன்னு இறக்கி வைக்கணும், ஒன்னு சுமக்கணும், ஒன்னு தள்ளணும். இதுதான் காலையில் நடக்க வேண்டிய வேலை. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. ஒரு அம்மா கவனிங்க, இறக்கி வச்சிருவாங்க, டக்குன்னு போகும்போது தூக்கி போயிடுவாங்க. புருஷன் ரட்சிக்கப்படுவார் ஆண்டவரே அப்படிங்க ஜபம். ஆனா வெளியே போகும்போது அவன் என்னைக்கு ரட்சிக்க கூட போறான் அப்படின்னு சொல்லி வேலை தூக்கி வச்சுருவோம். அப்படி வைக்க கூட இறக்குனதான் வச்சிடணும். உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க அப்பா மகா பயங்கரமான குடிகாரர். அது என் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது, அதான் சொல்றேன். எங்க அப்பா தான் சாரையா கடை வியாபாரம் எடுத்து வித்தாள். அவர் குடிக்காம இருக்கவே மாட்டார். ஆனா அப்பேற்பட்ட தகப்பன்ட்ட நான் வளர்ந்து ஆண்டவரை பின்பற்றி வந்தேன். ஒரு நாள் வரும்போது நான் சொல்லுவேன், எப்பா நீங்க குடிக்க மாட்டீங்கப்பா, நீங்க ரட்சிக்கப்படுவீங்கப்பா, ஆண்டவர்ல வருவீங்கப்பா அவர் சொன்னேன். சொல்லி 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக கரையை செலுத்திருக்கேன், அழுதிருக்க, உபாசித்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் வாய்க்க பண்ணி காரியம் செய்தார். இப்ப நான் கேட்கிறேன், இதை போன்று உங்களுடைய குடும்பங்களை பலவிதமான சூழ்நிலை நடுவில் நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நிச்சயம் கர்த்தர் இதன் மேல் பாரத்தை வைத்து சோத்திரம் பண்ண கூடுமானால் ஒரு காலம் வரும், அந்த தேவ மனுஷன், தேவ மனுஷி, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே கடந்து வருவதற்கு ஏதுவாக கர்த்தர் மாற்ற வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிச்சயம் அந்த காலை நேரத்தில் பாரம் நம்மை சூழும். அந்த ஒரு பாரத்தை கர்த்தருக்கு மேல் இறக்கி வைங்கள், இன்னொரு பாரத்தை ஒருவருக்கொருவர் சுமந்து கொள்ளுங்கள், இன்னொரு பாரத்தை தள்ளி விடுங்கள். இது எனக்கு வேண்டாம், கர்த்தரனை பாதுகாத்துக் கொள்வார் என்று தள்ளுங்கள். நீங்கள் ஜெயித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கதான ஒரு காரியத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. 35 அல்ல, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். மார்க்கு 13:35.
கவனிங்க, இந்த இதான் முக்கியம். கவனிங்க, எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த நாளும் அறிஞ்சிருக்கோம். எது? சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூவு நேரம், காலை அறிஞ்சிட்டோம். அறிஞ்சிட்டோம். இதுல வெளிப்பா இருப்போம். ஆனா அடுத்த கட்டம் எப்பொழுதோ. அதுக்குதான் ஆண்டு சொல்றார், நீங்க நினையாத நாளிகை, நினைக்கிற நாளிகை நாலு, நிறையாத நாளிகை இது இடைப்பட்ட காலம். அது சொல்றார், நிஜமெண்டா போதும். சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. நீ ஜோம் பண்ணிட்டா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போடுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இப்ப சொல்லுது, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி. நான் சொல்லிட்டேன், முதல்ல சொன்னபடி எதுல விழிப்பு இருக்குன்னு சொல்லி 3 சொன்னேன். இதுல சொல்லிட்டேன். இப்ப சொல்ல போறேன் என்னன்னா, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி அந்த வார்த்தைக்கு நேராக நான் உங்களை நடத்தும்படி விரும்புகிறேன். எனக்கு சமயம் எவ்வளவு இருக்கிறதோ நான் அது தக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. லூக்கா 21:36. லூக்கா 21:36. நீங்கள் தப்பி சரி, இப்போ அவருக்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு நாள் பாத்திரவானா நிக்க போறோம். அபாத்திரவானா அல்ல, நியாயசனத்துக்கு முன்பு அல்ல, அவருக்கு முன்பாக நிக்க போறோம். இப்ப கவனிங்கள், நீ கவனிச்சா நீ கவனிங்க. நீ அதுக்கப்புறம் எழுதுங்க, கவனிச்சா. ஒரு நாம் இப்போ சபையில கூடி ஆராதிக்கிற வைக்கிற அத்தனையும் இது ட்ரெயினிங் பீரியட். இதுக்கு நிஜம் ஒண்ணு இருக்கு. இப்போ நான் இப்போ பழகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்காக பழக்கம் பண்ணி கொண்டு கத்திரமையை நடத்துறார். இது நிஜமாய் மாறும். ஒரு நாள் அவருக்கு முன்பாக நிக்க போறோம். ஆனா அங்க நிக்கணுமானா இங்க நின்னாதான் அங்க நிக்க முடியும். இங்க நின்னாதான் அங்க நிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்காங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் சில வேளை விழிப்புணர்வு முடிச்சுட்டு வருவேன் கார்ல. அந்த ஜுவல்லரி கடைக்கு முன்னால துப்பாக்கி ஏந்திரவன் உட்கார்ந்துருப்பான். துப்பாக்கி இருக்கும் அப்படி மேல பார்த்து, அவர் சேர்ல இருப்பார். ஆண்டு ஆனா மனுஷன் கட்டிக்காரு, துப்பாக்கி மட்டும் விட மாட்டார். ஆனா ஆள் அவுட்டு, துப்பாக்கி அடி. இப்ப கவனிங்க, ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் இதுதான் இருக்கு. ஆள் இருக்கு. எப்படி இருக்கு? ஆள் காற்று, அவ்வளவுதான் இருக்கு. இப்ப என்ன ஆண்டு சொல்றாருன்னா, எனக்கு முன்னால இங்க நில் நில், அப்பொழுது மனுஷகுமார் கும்பாய் நிற்பாய். நான் இப்ப எப்படி எல்லாம் நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 7 காரியம் சொல்லுவேன். அவ்வளவுதான். அவள் 7 காரியம் சொல்லுக்கு சமயம் இருக்கா இல்லையா தெரியல, ஆனா சொல்லுவேன். ஆனா நீ புரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு விளங்கிடும், உங்களுக்கு புரியாம இருக்காது. ஏன்னா நான் என்னைக்கும் போல இந்த உலகத்தையே நம்பி நம்பி கீழையே பார்த்து 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 நம்ம மேல ஒரு ராஜா இருக்கு, மேல ஒரு கர்த்தர் இருக்கிறார், மேலதான் போறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஆவிக்குரிய வட்டாரம் இதையே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஆவிக்குரிய சிந்த, ஆவிக்குரிய எண்ணம், ஆவிக்குரிய போராட்டம் இல்லவே இல்லை. அதனால சொல்றேன், இங்கே ட்ரைனிங் நாம் எடுத்துட்டோம்னா அங்கே நிக்கலாம். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், இங்கே நிக்காதவன், இங்கே ஆராதிக்காதவன், இங்கே கர்த்தரை போற்றாதவன் மேலே போக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எப்படின்னா, யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அதாவது உன்ட தசமா வாங்கிட்டேன், காணிக்க வாங்கிட்டேன், நீ சர்ச்சைக்கு வந்துட்ட, அதனால வேற வழி இல்லாம கல்லறையில நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அழுதேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னார். அது யார் சொன்னாரு எனக்கு தெரியாது, நான் விட்டுட்டேன். கவனிச்சுக்காங்க. அப்படி சொல்லினாலும் அவன் போறதில்லை.
நல்லா கவனிச்சுறாங்க. இப்போ எப்படி நிக்கணும், இந்த பூமியில நாம் எப்படி நின்னா அங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 குறிப்பை வேகமா சுட்டி காட்ட விரும்புகிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிங்கன்னா அங்க ஒரு நிலை இருக்கிறது. வாசிங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. ம் 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 ஆ ஆ ம் ஆ ம் ம் ஆ ஆ கவனிங்கள். அவர்கள் எழுந்து நின்று தங்கள் நிலையில் நின்றார்கள். இப்ப கவனிங்க, நீ கவனிங்க. 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்றார்கள். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு ஆராதனையிலும், ஒவ்வொரு ஜெபத்திலையும் தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது நீ செய்த அக்கிரமம், அநியாயம், தவறு, பிழை, விழுகை அத்தனையும் ஆண்டவருக்கு முன்பாக உன் வாயினாலே அறிக்கை செய்து, இந்த இடத்துல இப்படி செய்த, இந்நாள்கிட்ட செய்த, இப்படி பண்ணின என்கிற காரியத்தை நீ அறிக்கை இடுவாயானால் இங்கே நிற்க கர்த்தர் பண்ணின தேவன் உன் பாவத்தை மன்னித்து அங்கே நிற்க போனதுக்கு அது ஏதுவாய் மாறும். அல்லேலூயா. இங்க மறைச்சனா அங்க போக முடியாது, இங்க மறைத்து கொண்டேனா அங்க போக முடியாது. அங்கே 3 மணி நேரம் பாவரிக்கை பண்ணினார்கள். நீ வாசிய தெரியும், 3 மணி நேரம் பாவரிக்கை பண்ணாங்க. அடுத்து கவனிங்க. மறு ஜாதியத்துல பெண் கொண்டிருந்தான், அது பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தான் கட்டணும், ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தான் கட்டணும். ஆனா உலகத்துக்குள்ள போய் அது அழகா இருக்கு, இது அழகா இருக்குன்னு போய் கட்டினதுனால சாபம் குடும்பத்துக்குள்ள பெருகிட்டு. இப்ப நெகேமியா சொன்னார், அத்தனை விட்டு அருவருப்பு அகற்றி விட்டு பிரித்து விட்டு தேவனுக்கு முன்பாய் வாய்னு சொன்னார். நான் கேட்கிறேன், ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, நீ வேறு பிரிக்கப்பட்டவள், கர்த்தருக்குரியதும் கர்த்தருடைய காரியத்துக்குரியதும் வேறு பிரிக்கப்பட்டவள். எந்த சூழ்நிலையிலும் ஒரு வேறுபாட்டை நஷ்டப்படுத்த கர்த்தர் சம்மதிக்க மாட்டார். எங்க போனாலும், எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த வேறுபாட்டை நீ மாற்றி கொள்ளவே கூடாது. அப்ப காணிகள் பாவரிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அவன் நிச்சயமா மனுஷகுமார் அவங்க நிற்பான். 2வது, கர்த்தர் உனக்கு தந்த வேறுபாட்டை நீ காத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக சுத்தமா நின்னையா, மெய்யாகவே பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அந்த மைக்கில் வாசிங்க தான். அவர்கள் எழுந்து நின்று தங்கள் நிலையில நின்றார்கள். ஒரு ஜாமம் 3 மணி நேரம் கவனிச்சாங்க. ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். வாசிங்க. பாருங்க, ஒரு ஜாமம் மட்டும், அதான் 3 மணி நேரம் பாவ அறிக்கை மட்டும் பண்ணாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல. சிலர் இப்ப என்ன தெரியுமா செய்றாங்க, சில அக்காமார் எல்லாம் தூத்து கூட்டி அந்த கதவுக்கு போக கதவு கடையில் விட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. 7 நாளும் கூட்டி வைப்பான், 8ஆவது நாள் தான் அள்ளி வெளியே போடுவான். அப்படி ஆண்டு சம்மதிக்கல. அன்றாட நம்முடைய வாழ்க்கையில வருகிற குறைவு நிறைவு ஆண்டுக்கு சொல்லி சுத்திகரித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அந்த 2வது வசனத்தை வாசிமா. ஆனா மைக்க வாசிக்க சொன்னா திரும்பவும் ஜன வாக்கிய போது மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு முஸ்லீம் கொண்டு வரான், இந்துக்கள் கொண்டு வராங்க,
ஆர்சிக்காரன் கொண்டு வரான், சிஎஸ்காரன் கொண்டு வரான், சேல்ஸை கொண்டு வரான், கண்டிப்பாக கவர் போயிடும். ஏன்னா அவன் நம்ம கவர் வச்சிருக்கான், கவர் போயிடும். ஞாயிற்றுக்கிழமை தான் அதிக கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு நாங்கள் யாரையும் கவர் கொடுத்து விட்டுவோம். சில கவரை தின்றுதான் போய் சேர மாட்டேங்க. பாஸ்டர் தானே கண்டுக்க மாட்டாரு, அவனுக்கு போயிருது. நான் சில இடங்கள்ல கேட்பேன், தம்பி கவர் கொடுத்து விட்டேன் கிடைச்சா? வரலையா சார்? அவனை கூப்பிட்டு கேட்டா கொடுத்துட்டானே, அவன் வரலாங்க கொடுத்துட்டாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் இவன்கிட்ட கொடுக்க கூடாது. அவனு மண்டலத்தை வச்சுக்கிட்டு அது வேற பக்கம் கணக்கில் போகுது. திரும்ப என்னைக்காவது பார்க்கும்போது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியக்காரன், என்னால் வர முடியாது, என் குடும்பம் வராது, நான் வர முடியாது, பா உனக்குன்னு ஒரு கவர் வச்சிருக்கேன், இந்த வாங்கிக்கா, ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லியிருக்கேன். அவன் புரிஞ்சுட்டான். பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கவே முடியாது. நான் சொல்றேன், உங்க ஜீவிதத்திலையும் ஒரு முத்திரை இருக்கணும். இந்த தேவ பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை வர எங்கேயும் போகாது அப்படிங்கிற வேறுபாடு உன் ஜீவியத்துல இருக்க வேண்டும் என்று கதை எதிர்பார்க்கிறான். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மறு ஜாதியாரை விட்டு பிரிந்து நின்றார்கள். நான் ஒன்றைதான் சொல்லியிருக்கேன், நிக்கிறது இல்லை. இனி 6 இருக்கு. அதை நான் 2வது செக்ஷன்ல சொல்லி ஜெபத்துல நடத்தலாம் என்று விரும்புகிறேன். இது கரெக்டா மணி 1:45 முடிகிற நேரம். அதனால நான் அதுக்கு நேரம் உங்களை வச்சுட்டு இருக்க விரும்பலை. ஆனா நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன். எதுல விழிப்பா இருக்கணும்னு சொன்னேன், நாளிகை சொன்னேன், சாயங்காலம், நடுராத்திரி, விடிய காலம், இதுல சொன்ன என்ன அர்த்தம்னு சொல்லி தந்திருக்கிறேன். இதை நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் தேவனுக்கும் நிற்க முடியும். ஏனென்றால் இவளெல்லாம் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. அநேக சபைக்கு இவள் தெரியாது. நான் இதை காட்டிலும் எத்தனையோ ஒரு நல்ல நல்ல தேவ பிரசங்கம் வச்சிருக்கிறேன். ஆனால் வரும்போது எனக்குள்ள பயங்கர அலசடி. அந்த சொல்லவா வேண்டாமா, நான் உங்களுக்குன்னு ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டு, அதாவது ஜெபிக்கிறவன் விரும்புறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை தந்திருக்காரு. அதை நான் இந்த இடத்துல சொல்லிடுவேன், விடமாட்டேன். உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட நாளைக்குள்ள செய்தி வேற. இன்னைக்கு அதுல இதையும் முடிச்சு அதையும் நான் முடிச்சு கையில் தந்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு சொல்ல போனா என்னால தூங்க முடியாது. ஒரு மாதிரி எனக்கு வாழ தெரியாது. ஆண்டு என்ன சொல்ல சொன்னாரோ அந்த குறிப்பிட்ட இடத்துல சொல்லி முடிச்சாதான் எனக்கு விடுதலை உண்டாகும். அதான் சொல்ல விரும்புறேன். இப்ப நாம் ஜெபம் பண்ண போதும். புரிந்து கொள்ள வேண்டிய வேலை, ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். எதிரியான சாத்தானுடைய காரியத்தை விழிப்பா இருக்கணும். உங்க விசுவாச வாழ்க்கையில விழிப்பா இருக்கணும். இந்த குறிக்கப்பட்ட 4 சமயங்களிலே நீங்க விழிப்பா இருந்து நீங்க ஜெயிச்சாதான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். யார் நிற்கணும், இங்க எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னல ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன். பாவத்தை அறிக்கையிட்டு நிற்கிறவன் அங்க நிற்பான் என்று சொல்லியிருக்கிறேன். மறு ஜாதியை விட்டு பிரிந்து தேவனுக்கு நிற்கிறவன் அங்க நிற்பான் என்று சொல்லியிருக்கிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிஷங்கள் தேவனுக்கு முன்பாக இவர்களில் ஏதோ ஒரு குற்றங்கள் குறைகள் உங்களை மறந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவரே மன்னியும், என்னை கழுவும், சுத்திகரியும், எனக்குள்ள இப்படி வேறுபாடு இல்லை. ஏதோ உலகத்தை போல நானும் மாறிவிட்டு என்னை கத்தாவே பிரித்தெடுத்த காரியத்துக்காக என்னை உருவாக்கும், என்னை பலப்படுத்தும், என்னை சுத்திகரியும், உமக்காய் வாழ விரும்புகிறேன் என்னை சொல்லுங்க எண்ணத்தோடு கூட ஆண்டு நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவர்கள்
தேவ கிருபைக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யும், நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.